மாதன்னா தெனிந்தன ஜாதிவாதி பொடி குலி கரக்கிනවා. ஆனால் ஒரு சில இடங்களிலே இனவாத சம்பவங்கள் நடக்கின்றன. பூஜா பூமிய கேந்திர කරගෙන ගැටුම් පවතිනවා. ஒரு புனித ஸ்தலத்தை அடிப்படையாக கொண்ட முருகல் நிலைகள் ஏற்படுகின்றன. පෝයට සිල් ගන්න பௌர்ணமி அன்று அந்த சில்லெடுக்கும் பௌத்த ශ්‍රීමා மத බෝධින් වහන්සේ පහු කරලා යාපනයට එනවා. திரிமா போதி அந்த புனித ஸ்தலத்தை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். එතන සීලේ නෙවෙයි අපි හාමුදුරුවෝ එතන තියෙන වෛරය. அந்த இடத்தில் கூட பகை வைராக்கியம் தான் காணப்படுகின்றன. නැත්තම් පන්සල් පූජනීය ස්ථාන විශාල ප්‍රමාණයක් පහු කරලා යාපනයක තැනකට එනවා සිල් ගන්න. සීලේ වෙනුවෙන් නෙවෙයි වෛරය වෙනුවෙන්. ஆகவே சில நேரங்களிலே அந்த தென்பகுதியில் இருக்கும் விகாரைகளை கடந்து சில பௌத்தர்கள் இங்கே வருகின்றார்கள். அந்த வடக்க ஸ்தலங்களை செய்வதற்கு, அந்த தழுவல்கள் செய்வதற்கு. ඒ වගේම සෑම දිනයකම ගිහිල්ලා සෑම පෝයකටම ගිහිල්ලා පන්සල ගාව වට වෙනවා. ஆகவே அனைத்து பௌர்ணமி தினமும் இங்கு இருக்கும் இந்த பன்சலையில் அல்லது விகாரையிலே ஒன்று கூடுகிறார்கள். ඉඩම් වෙනුවෙන් නෙවෙයි ජාතිවාදී වෙනුවෙන්. காணிக்காக அல்லது இனவாத அடிப்படையிலே. මා අපේ බුද්ධියන්ස වලට කිව්වා හොයලා බලන්න කියලා. ඒ හැම පෝයටම ඇවිල්ලා එතන කෑ ගහන අය කාගේ හරි ඉඩමක් එතන තියෙනවද කියලා. நான் புலனாய்வுத்துறை சொன்னேன். புலனாய்வுத்துறைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த நபர்களுக்கு யாராவது அந்த இடத்திலே காணி இருக்கா என்று ඒ தேடிப்பார்கள். නිසා බලය අහිමි වෙන ජාතිවාදී කණ්ඩායම් ஆகவே அதிகாரத்தை இல்லாமல் செல்லும் இந்த இனவாத சக்திகள் කුඩා කුඩා තැන්වල යලි ජාතිවාදය උසවාදන උත්සාහ කරනවා. சின்ன சின்ன இடங்களிலே இனவாத சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள். ඒ කිසිදු ජාතිවාදී ප්‍රවණතාවයකට යලි අපේ රටේ හිස උසවන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. எந்த ஒரு இனவாத செயலுக்கும் நாங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடம் அளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகிறேன். අපිට ඕන ජනතාව ගහ ගන්න රටක් නෙවෙයි. எங்களுக்கு தேவை மக்கள் சண்டை பிடிக்கும் முருகல் நிலைப்படுத்தும் நாடு அல்ல. අපිට ඕන සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රටක්. எங்களுக்கு தேவை எல்லாமே நல்லிணக்கத்தோட ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு. අපිට ඕන අනේකා කරේ සැකයෙන් බලන තරුණයන් නෙවෙයි. எங்களுக்கு தேவை இன்னொருத்தரை சந்தேகமாக பார்க்கும் ஒரு நாடு. අනේකා කරේ ආදරයෙන් විශ්වාසයෙන් බලන තරුණයන් අපිට අවශ්‍යයි. மற்றவர்களை அன்பாக நம்பிக்கையாக அவதானிக்கும் ஒரு நாடு தேவை. අපි ඒ සඳහා ක්‍රියාමාර්ග රැසක් අරගෙනමින් තිබෙනවා. அதற்காக நாங்கள் எத்தனையோ வேலை திட்டங்கள் எடுத்திருக்கின்றோம். පළමු කොටම හොඳ ආර්ථික හයියක් තියෙන්න ඕන. முதலாவதாக எங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார பலம் இருக்க வேண்டும். ක්‍රීඩාවට සහ ඊට අවස්ථා විශාල ප්‍රමාණයක් අපි නිර්මාණය කරන්න ඕන. அதற்காக விளையாட்டுத்துறையை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். සාහිත්‍ය කලාව සංගීතය චිත්‍රපටයට මේ යාපනයේ අලුත් තත්ත්වයක් අපි හදන්න ඕනකම இதே තිබෙනවා. போன்று இலக்கியம், சினிமாத்துறை, நாடகத்துறை போன்ற இந்த இலக்கியத்துறை இந்த யாழ்ப்பாண பகுதியில் நாங்கள் வளர்க்க අනේකා வேண்டும். කරේ වෛරයෙන් බලන මනස අයින් කරන්න ඕන. மற்றவரை பகையோடு பார்க்கும் அந்த மனநிலையை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும். තෙතමනය සහ කම්පනය අනේකා ගැන ආදරය තියෙන සමාජයක් අපි හදන්න ඕන. மற்றவர் தொடர்பாக அன்பு செலுத்தும் ஒரு நபரை நாங்கள் உருவாக்க வேண்டும். අපේ ජනතාව එහෙම තමයි. எங்கள் மக்களுக்கு தேவை அதுதான். මා දන්න මෙතන ඉන්න උතුරේ ජනතාව විශාල ප්‍රමාණයක් எனக்கு தெரியும் இங்கிருக்கும் இந்த வடக்கில் வாழும் கணிசமான மக்கள் පළමු වතාවට වෙන්න පුළුවන් මා දකින්නේ. முதலாவது தடவையாக இருக்கலாம் சில நேரம் இன்றைக்கு சந்தித்தது. හැබැයි අපි විශ්වාස කරලා තිබෙනවා. ஆனால் எங்களை நம்பி இருக்கின்றார்கள். අපි ආදරයෙන් වැළඳගෙන තිබෙනවා. நாங்கள் எங்கள் அன்பாக நடந்து கொள்கிறார்கள். මම ඔබට එක සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை வழங்குகிறேன். ඔබ අප කෙරෙහි තබා තිබෙන විශ්වාසය කිසිසේත්ම බිඳවටන්නේ නැති බව මම ඔබට සහතික කරනවා. நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை ஒரு போதும் நாங்கள் அதை இடைநிறுத்த மாட்டோம் என்று, தீங்கு விளைவிக்க மாட்டோம் என்று ඔබ கூறுகிறோம். පළමු වතාවට நீங்கள் முதற் தடவையாக ආණ්ඩුවක් කරේ විශ්වාසය තබලා තිබෙනවා. அரசாங்கத்தை நம்பினீர்கள். ඉස්සර උතුර කොහොමද? முன்பு காலத்திலே இந்த வடமாகாணம் எப்படி? හැමදාම ආණ්ඩුවට එරෙහි. இந்த நாளும் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் මොකද්ද செயல்பட்டார். යාපනයේ තිබුණු මතය? என்ன கருத்து இந்த வடமாகாணத்தில் இருந்தது? දකුණේ තියෙනවා සිංහල ආණ්ඩුවක්, උතුරේ අපිට දෙමළ ආණ්ඩුවක් ඕන කියලා කිව්වා. என் பகுதியிலே ஒரு சிங்கள அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே வடமாகாணத்துக்கு எங்களுக்கு தமிழ் அரசாங்கம் ஒன்று தேவை. දකුණේ තිබුණු ආණ්ඩුව උතුර ජනතාවට දැනුනේ නැහැ තමන්ගේ ආණ්ඩුවක් කියලා. என் பகுதியில் இருக்கும் அரசாங்கம் நீங்கள் விளங்கவில்லை, நீங்கள் உணரவில்லை உங்களது அரசாங்கம் என்று. හැබැයි මම ඔබට එකක් කියන්නම්. நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். දකුණේ තිබුණු ආණ්ඩු දකුණු ජනතාවට දැනුනේ නැහැ තමන්ගේ ආණ්ඩුවක් කියලා. என் பகுதியில் இருந்த அரசாங்கங்களுக்கு, என் பகுதி மக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கவில்லை அந்த மக்களுடைய அரசாங்கம் என்று. උතුරට විතරක් නෙවෙයි දකුණටත් ඒ ආණ්ඩු නෙවෙයි.
வடக்குக்கு மட்டுமல்ல தென்பகுதிக்கும் அவை அரசாங்கங்கள் அல்ல. ඉතා සීමිත පවුල් කීපයක උවමනා වෙනුවෙන් හදපු ආණ්ඩු. ஒரு சில குடும்பங்களின் தேவைக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள் அல்ல. තමගේ මිතුරන් වෙනුවෙන් හදපු ආණ්ඩු. தமது நண்பர்களுக்காக அமைத்துக் கொண்ட அரசாங்கங்கள், තමගේ ඥාතීන් වෙනුවෙන් හදපු ආණ්ඩු. தமது உறவினர் உற்றாருக்கு தேவையான அரசாங்கம். ඒවා තමයි ලංකා ඉතිහාසය හැදුණු ආණ්ඩු. அவை தான் இலங்கை வரலாற்று முழுவதும் அமைத்த ඔබ அரசாங்கம். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையிலே முதற் தடவையாக ජනතාවගේ ආණ්ඩුවක් හැදලා තිබෙනවා. மக்களுடைய ஆட்சி ஒன்று மலர்ந்திருக்கின்றது. අද යාපනයේ ජීවත් වෙන ඔබ විශ්වාස කරන එක ඔබේ ආණ්ඩුවක් කියලා. இன்று யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்கள் நம்புகிறார்கள் அவர்களுடைய அரசாங்கம் என்று. දකුණේ ජනතාවත් එහෙමයි. தென்பகுதி மக்களும் அப்படித்தான். ඒ නිසා පළමු වතාවට ஆகவே முதற் தடவையாக උතුර දකුණ නැගෙනහිර வடக்கு தெற்கு கிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் සිංහල දෙමළ මුස්ලිම් சிங்களம் தமிழ் முஸ்லிம் සියලු දෙනාගේ ගෞරවයට ආදරයට භාජන වූ ආණ්ඩුවක් හැදලා තියෙනවා. அனைத்து மக்களுடைய மதிப்பை பெற்றுக் கொடுக்கும் அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. ඒක තමයි වැදගත්ම හැරවුම.